வணக்கம். இது பீப்பிள் இங்கிலீஷ் சீரிஸ். இந்த வீடியோல ஈவன் இஃப் அண்ட் ஈவன் தோ 2க்கும் என்ன டிஃபரன்ஸ்ன்றத தெரிஞ்சுக்கலாம். இது 2யுமே நம்ம தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்றப்போ, இது வந்து இப்படி செஞ்சாலும், இப்படி இருந்தாலும், இந்த மாதிரி ஒரு அர்த்தத்த தான் குடுக்கும் இல்லையா? ஆனாலும் 2யும் நம்ம வந்து டிஃபரண்ட் சினாரியோல யூஸ் பண்ணுவோம். இப்ப ஈவன் இஃப் எடுத்துக்கிட்டீங்களான்னா, அது எப்பவுமே நம்ம அன்ரியல், இமேஜினரி சிச்சுவேஷனுக்கு யூஸ் பண்ணுவோம். ஸோ ஒரு வேளை இப்படி இருந்தாலும் கூட நான் இப்படி பண்ணுவேன். அந்த மாதிரி இமேஜினேஷன்ல சொல்றதுக்கு நம்ம ஈவன் இஃப்ப யூஸ் பண்ணுவோம். ஆனா ஃபேக்ட்ட சொல்றதுக்கு, ரியலா நடந்த விஷயங்கள சொல்றதுக்கு நம்ம வந்து ஈவன் தோவ யூஸ் பண்ணுவோம். ஸோ இது 2ம் தான் மெயின் டிஃபரன்ஸ். இதுல ஈவன் இப்ப யூஸ் பண்றப்போ, அத வந்து நம்ம அன்ரியல் அண்ட் இமேஜினரி சிச்சுவேஷன்ல யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னோம் இல்லையா? ஸோ அதனால நம்ம எப்பவுமே இந்த ஈவன் இஃப் கூட ஒரு ஸ்பெஷலான டென்ஸ் ஃபார்ம நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது என்னன்னா, அன்ரியல் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஃபியூச்சர்ல ஒரு வேள ஃபியூச்சர்ல இப்படி நடந்தாலும், நான் இப்படிதான் பண்ணுவேன் அப்படி சொல்றதா இருந்தா, நம்ம ஈவன் இஃப் கூட பிரசன்ட் டென்ஸ யூஸ் பண்ணணும். இப்போ பிரசன்ட்ல இப்போ இப்படி நடக்கல. பட் இப்படி இருந்தாலும் நான் வந்து இப்படிதான் செய்வேன். அந்த மாரி சொல்றதா இருந்தா, ஈவன் இஃப் கூட நம்ம வந்து பாஸ்ட்ட யூஸ் பண்ணுவோம். இதுவே பாஸ்ட்ல ஏற்கனவே நடந்து முடிஞ்சிருக்கும் இல்லையா சில விஷயங்கள். அத பத்தி பேசுறப்போ, அப்ப அப்படி இருந்திருந்தாலும் நான் அப்படிதான் பண்ணியிருப்பேன். அந்த மாரி சொல்றதா இருந்தா, அப்போ நம்ம பாஸ்ட் பெர்ஃபெக்ட்ட யூஸ் பண்ணுவோம். ஸோ அப்படியே ஒரு ஸ்டெப் பேக்ல பாருங்க. இப்போ வந்து ஃபியூச்சர் அப்படின்னா பிரசன்ட். பிரசன்ட்னா பாஸ்ட், பாஸ்ட்னா பாஸ்ட் பெர்ஃபெக்ட். ஸோ இந்த மாரி ஒரு டென்ஸ் ஃபார்ம நம்ம ஈவன் இஃப் கூட யூஸ் பண்ணுவோம். ஈவன் தோ பொறுத்தவரைக்கும் அது ரியலான விஷயங்கள பேசுறதுனால, ஒரிஜினலா என்ன டென்ஸ் யூஸ் பண்ணுவோமோ, அத அப்படியே நம்ம யூஸ் பண்ண வேண்டியது தான். ஸோ சில எக்ஸாம்பிள்ஸ் நம்ம பார்க்கலாம். நாம வந்து பிளான் பண்றோம். நான் இன்னைக்கு ஷாப்பிங் போயே ஆவணும். ஒரு வேள மழை பெஞ்சாலும் நான் ஷாப்பிங்க்கு போக தான் போறேன். அந்த மாதிரி நம்ம சொல்லப் போறோம். ஸோ இன்னும் பெய்யல, மழை எதுவும் பெய்யல. பெஞ்சாலும் நான் போறேன் அப்படின்னு நம்ம சொல்லப் போறோம். ஸோ இது வந்து இமேஜினேஷன். ஸோ ஃபியூச்சர்ல மழை பெஞ்சாலும் நான் கடைக்கு போறேன் அப்படின்னு சொல்றதுனால, நாம வந்து சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ ஈவன் இஃப் கூட யூஸ் பண்றோம். ஸோ ஈவன் இஃப் இட் ரெயின்ஸ், ஐ அம் கோயிங் ஷாப்பிங் டுடே. ஈவன் இஃப் இட் ரெயின்ஸ், ஐ அம் கோயிங் ஷாப்பிங் டுடே. இப்ப ஈவன் தோ வச்சு ஒரு சென்டென்ஸ் ட்ரை பண்ணலாம். இப்ப இதுவே, இப்ப ஆக்சுவலா நிஜமாவே மழை பெஞ்சுட்டு இருக்கு. பரவால்ல மழை பெஞ்சாலும் பரவால்ல, நான் இன்னைக்கு கடைக்கு போறேன். அப்படின்னு சொல்றப்போ அது ஃபேக்ட் இல்லையா? ஸோ அந்த மாதிரி சொல்றப்ப நம்ம ஈவன் தோவ யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி நீங்க இங்க டென்ஸ் கவனிங்க. இப்ப மழை பெஞ்சுட்டு இருக்கு. இருந்தாலும் நான் வந்து கடைக்கு போறேன், ஷாப்பிங் போறேன் அப்படின்னு சொல்றதுனால நம்ம பார்த்தீங்களான்னா, பிரசன்ட் கன்டினியூஸ் டென்ஸ ஈவன் தோ கூட யூஸ் பண்றோம். ஸோ ஈவன் தோ இட் இஸ் ரெய்னிங், ஐ அம் கோயிங் ஷாப்பிங் டுடே. ஈவன் தோ இட் இஸ் ரெய்னிங், ஐ அம் கோயிங் ஷாப்பிங் டுடே. இப்போ நீங்க கடைக்கு போறீங்க. ஒரு பொருள பார்த்துட்டு நீங்க வாங்கல. ஏன் பணம் இல்ல நீ வாங்கலையா? ஸோ பிரசன்ட்ல நடக்குது. இப்போ என்கிட்ட பணம் இருந்தாலும் நான் வாங்க மாட்டேன். ஏன்னா அது ரொம்ப எக்ஸ்பென்சிவா இருக்கு. ஸோ பிரசன்ட்ல நம்மளுடைய இமேஜினேஷன் இருந்தாலும் நான் வாங்க மாட்டேன். அப்படின்னு சொல்றதுனால நம்ம ஈவன் இஃப் கூட பாஸ்ட் டென்ஸ யூஸ் பண்றோம். ஸோ ஈவன் இஃப் ஐ ஹேட் மனி, ஐ வுட் நாட் பை இட். ஈவன் இஃப் ஐ ஹேட் மனி, ஐ வுட் நாட் பை இட். இதே மாதிரியான ஒரு சிமிலர் எக்ஸாம்பிள ஈவன் தோ வச்சு சொல்லி பார்க்கலாம். என்ன அர்த்தம் வருதுன்ட்டு. என்கிட்ட ஆக்சுவலா பணம் இருந்துச்சு. இருந்தாலும் நான் அத வாங்கல. ஈவன் தோ ஐ ஹேட் மனி, ஐ டிட்ன்ட் பை இட். ஸோ ஈவன் இஃப் ஐ ஹேட் மனிக்கும், இந்த ஈவன் தோ ஐ ஹேட் மனிக்கும் உள்ள டிஃபரன்ஸ பாருங்க. ஈவன் தோ ஐ ஹேட் மனி என்கிட்ட பணம் இருந்தும் நான் அத வாங்கல. என்னோட ஷூஸ் நானும் அதுக்கு என்னென்னமோ பாலிஷ்லாம் பண்ணி பார்க்குறேன். பாலிஷ் பண்ணாலும் அது பார்க்கறதுக்கு கொஞ்சம் கூட நல்லாவே இல்ல. ஸோ இது வந்து ஃபேக்ட் இல்லையா? அப்போ நாம ஈவன் தோ யூஸ் பண்ணணும். ஸோ நான் பாலிஷ் பண்ணியும் அது அழகா இல்ல அப்படின்னு சொல்றதுனால, ஈவன் தோ கூட நம்ம பாஸ்ட் டென்ஸ் யூஸ் பண்றோம். ஈவன் தோ ஐ பாலிஷ்ட் மை ஷூஸ், தே ஸ்டில் டோன்ட் லுக் குட். ஈவன் தோ ஐ பாலிஷ்ட் மை ஷூஸ், தே ஸ்டில் டோன்ட் லுக் குட். இப்ப இதே மாதிரி சிமிலர் எக்ஸாம்பிள் ஈவன் இஃப் வச்சு. என்னோட ஷூஸ் வந்து ரொம்ப பழசாயிடுச்சு. நான் என்னதான் பாலிஷ் பண்ணாலும் அது நல்லா இருக்காது. ஸோ பிரசன்ட்ல அது பாலிஷ் பண்ணாலும் நல்லா இருக்காது அப்படின்னு இமேஜினேஷன்ல சொல்றதுனால, ரியலா இல்ல. நான் வந்து பாலிஷ் பண்ணல. பாலிஷ் பண்ணாலும் அது நல்லா இருக்காது அப்படின்னு சொல்றதுனால நம்ம வந்து பாஸ்ட் டென்ஸ் யூஸ் பண்ண போறோம். ஸோ ஈவன் இஃப் ஐ பாலிஷ் மை ஷூஸ், தே வுட் நாட் லுக் குட். ஈவன் இஃப் ஐ பாலிஷ் மை ஷூஸ், தே வுடன்ட் லுக் குட். கஷ்டப்பட்டு படிச்சாலும் அவ வந்து எக்ஸாம்ல ஃபெயில் ஆயிட்டா. ஸோ இது ஃபேக்ட் இல்லையா? நிஜமாவே கஷ்டப்பட்டு படிச்சா, ஆனா கூட எக்ஸாம்ல ஃபெயில் ஆயிட்டா. ஸோ ஆனா கூட அப்படி சொல்றப்ப தான் நம்ம ஈவன் தோ யூஸ் பண்றோம்.
Even though she studied hard, she failed the exam. Even though she studied hard, she failed the exam. இப்போ பொதுவா பாஸ்ட்ல நடந்த விஷயங்கள்ல நம்மளுடைய இமேஜினேஷன் அன்ரியலா சொல்றப்போ நம்ம வந்து ஈவன் இஃப் கூட ஜென்ரலா பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸை யூஸ் பண்ணுவோம். ஸோ அவ கஷ்டப்பட்டு படிச்சிருந்தாலும் கண்டிப்பா ஃபெயில் ஆயிருப்பா. அப்படி சொல்றதா இருந்தா, ஈவன் இஃப் ஷி ஹேட் ஸ்டடிட் ஹார்ட், ஷி வுட் ஹேவ் ஃபெயில்டு தி எக்ஸாம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த வீடியோல நாம ஈவன் இஃப் அண்ட் ஈவன் தோ என்ன டிஃபரன்ஸ் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டோம். அதே மாதிரி ஈவன் இஃப் கூட நம்ம என்ன மாதிரியான டென்ஸ் ஃபார்ம்ஸ்லாம் யூஸ் பண்ணணும் அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க் யூ ஸோ மச்.